இந்த கதை 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலகட்டத்துல நாகலோகத்துல நாகங்களுக்கு மனித வடிவெடுக்கிற இச்சாதாரி வரம் கிடைக்கல. இங்க கொஞ்சம் பாரு. எப்பவும் போல உன்னோட சிவபெருமான் நாகங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு விசேஷமான ராத்திரி, மகா சிவராத்திரி. அதுக்கு என்ன, பாம்பாட்டி ஆன என்னோட வேலை பாம்புகளை ஆட வைக்கிறதான். ஆனா எங்க நாகம் ஆடுது? நாகங்கள் ஆடுறத பார்க்க கூட முடியல. இந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான நாகங்கள் இல்ல. நம்மோட ஈஸ்வரனோட அன்புக்குரியவங்க ஈசன் இதையெல்லாம் ரொம்ப விரும்புறாரு. சும்மா சொல்லாதீங்க. அவர் நட்பெல்லாம் ஒன்னும் பாராட்டல. என்ன கழுத்துல கொஞ்சம் இடம் கொடுத்திருக்காரு. அத தவிர இவங்களுக்காக சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு? இவங்களுக்கு ஏதாவது ஒரு சக்தி கொடுத்திருக்காரா? ஆயுசு முழுக்க இதுங்க சிவலிங்கத்தை பாதுகாக்குதுங்க. ஆனா இதுங்களை காப்பாத்திக்க இதுங்க கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சோண்டு விஷம், அவ்வளவுதான். ஆனா அதுங்கள பாரு. யார? அந்த கழுகுகளையா? ஆமா, அவங்களதான் சொல்றேன். அந்த கழுகு லோகத்துல ஒரு பழைய குகை இருக்கு, கருங்குகை. இந்த சாத்தான்களோட தேவதையை அவங்க வணங்குறாங்க. அந்த தேவதையை அவங்க மரண தேவதைன்னு சொல்றாங்க. அந்த தேவதையோட வரத்தால அவங்களுக்கு மனித வடிவம் கிடைச்சிருச்சு. கழுகுகளுக்கு மனித வடிவத்தை எடுக்கிற சக்திய அவங்க குலதெய்வம் அளிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாரும் அந்த தேவதைய மரண தேவதைன்னு சொன்னாங்க. ஆனா நாகங்களான எங்களுக்கு இச்சாதாரி வரம் கிடைக்கல. ஆனா நாங்க அதை நினைச்சு கவலைப்படவே இல்லை. நாங்க சிவ பக்தியிலேயே மகிழ்ச்சியா தான் இருந்தோம். இங்க பாத்தியா, நம்ம நாகங்கள் எல்லாம் சிவலிங்கத்தோட எப்படி விளையாடுது பாரு. வாழ்த்துதா இல்ல விஷத்தை கக்குதா? அதுங்களை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கழுகுகள்லாம் மனுஷ வடிவம் எடுத்துருச்சு. ஆனா இதுங்களுக்கு என்ன கிடைச்சது? இதுங்களுக்கு எப்போ வாய்ப்பு வரும்? விலங்குகளோட உலகத்துல இதுங்களுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும்? இல்ல காலம் பூரா இதுங்க இப்படி அடிமையா தான் இருக்க போதா? இதுங்க அந்த கழுகுகளால அநியாயமா சாக போகுது. அண்ணாமலையோட பக்தர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அழிக்கிற கடவுளே அவர்தான், ஆக்கிறதும் அவர்தான், அழிக்கிறதும் அவர்தான். மரணமே இல்லாத சக்தி யாருன்னா அது சிவபெருமான் தான். உக்ர வடிவமான ருத்ரன் கபாலி, பூதங்களை எல்லாம் ஆள்ற பூதலிங்கம். நிச்சயமா அதுங்களுக்கு வரம் கொடுக்க மாட்டார். கொடுப்பாரு. அசுரர்களுக்கே குரு இருக்கும் போது உலகத்துக்கெல்லாம் குருவான இந்த ஜெகத்குரு ஏன் கொடுக்க மாட்டாரு? நாகங்களோட தவத்துல அவர் எதிர்பார்க்கிற வலிமை இல்லாம இருக்கலாம். அதனால மனுஷ வடிவை எடுக்கிறதுக்கு இதுங்க கடுமையா தவம் செய்யணும். அப்பதான் உலகை ஆள்ற அருணாச்சலேஸ்வரர் இதுங்களுக்கு இச்சாதாரி ஆகிற வரத்தை கொடுப்பாரு. ஒருவேளை யாராவது தப்பு செஞ்சா அவங்கள சபிக்கவும் செய்வாரு. எப்பவுமே நீதிக்கு முதலிடம் கொடுக்கிறவர் தான் ஆதிசிவன். அவர் அமைதியை விரும்புறவரு. ஆனா அது போயிடுச்சுன்னா தாங்கவே முடியாத பிரளயம் வந்துடும். நீ என்ன பண்ற? யாருப்பா நீ? யமன். நம்ம நாகங்களுக்கு மனிதர்கள் வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கழுகுகளுக்கு அந்த சக்தி கிடைச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரம் உலகத்துக்கே சாபம் ஆயிடுச்சு.
கழுகுகளோட சக்திகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா மாறினாங்க. நம்ம நாக வம்சத்து நாகங்களும் அவங்கள விட பலவீனமானவங்களா இருந்தாங்க. கொண்டாட்டத்தை நிறுத்துங்க. இரவு இன்னும் முடியவே இல்லையே. இன்னும் கொள்ள அடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொள்ள அடிக்க நான் கிளம்புறேன். அப்புறம் வந்து கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆகாஷ் எங்க? ராஜா, அவரு இப்பதான் கிளம்புனார். என்ன? அவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு மகா சிவராத்திரி, அவன் எங்கேயுமே போயிருக்க கூடாது. அது ராஜா, நாங்க இன்னைக்கு பெருசா கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அவரு கொண்டாட போயிருக்காரு. இதுதான் கஜானாவா? இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா? உண்மையான கஜானா அந்த நாகமணி தான். சிவன் கோயில்ல இருக்கிற அந்த நாகமணி. போங்க, போய் அதை கொள்ளடிச்சிட்டு வாங்க. நாம மரண தேவதையோட பக்தர்கள். தேவதைக்காக அதை பண்ணணும். பண்ண முடியும். ஆனா பண்ணக்கூடாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. மரண தேவதை தான் உங்களோட குலதெய்வம். ஆனா நாகங்கள் சிவனோட பக்தர்கள். சிவனோ அழிக்கிற தெய்வம். காலனி அழிக்கிறவர். காலனுக்கெல்லாம் காலன் இந்த பூதலிங்கம். அந்த கோவில கொள்ளையடிக்க போறதுங்கிறது அழிவை தேடி போறதுக்கு சமம். குருதேவா, நம்ம மரண தேவதை அந்த மகாதேவரை விட பலமும் சக்தி அதிகமானவங்க. அதனாலதான் நாகங்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் ஆகிற சக்தி நமக்கு இருக்கு. அந்த சிவன் நாகங்களுக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? எதுவும் இல்லையே. கடவுளுக்கே தன்னோட பக்தர்கள் மீது கவலை இல்லாதப்போ நாம எதுக்கு கவலைப்படணும்? கோவில் கண்டிப்பா தாக்கப்படும். அந்த நாகமணியை நாங்க கொள்ளையடிச்சே தருவோம். கொள்ளை அடிக்கலாம்ல? இன்னைக்கு மகா சிவராத்திரி.
எல்லாரும் சிவராத்திரி வேலையில மூழ்கி இருப்பாங்க. இதான் சரியான வாய்ப்பு. போங்க, போய் அவங்கள தாக்குங்க. கோயில்ல இருக்கிற நாகமணியை கொள்ளையடிச்சிட்டு வாங்க. இந்த நேரம் என் பையன் ஆகாஷும் இந்த நேரம் இங்க இருந்திருந்தான்னா வேலை இன்னும் சுலபமா இருக்கும். போங்க, எல்லாரும் கிளம்புங்க. நாகமணியோட திரும்ப வாங்க. கிளம்புங்க. நீங்க என்னுடைய அறிவுரையை மீறுறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் ஆகாஷ பத்தி சொல்லியிருக்கனே, அது அந்த ஒலி எச்சரிக்கை. ஆமா குருதேவா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆகாஷ் பகல் நேரத்துல வெளியவே போக கூடாது. நான் அவனை வெளிச்சத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தணும், இல்லைன்னா அவன் மாறிடுவான். அதுதானே, எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் என் பையனை நான் எப்படியும் காப்பாத்துவேன். அப்படி உங்களுக்கு தோணுது, ஆனா எதிர்காலத்தை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு உங்க மகன் அந்த ஒளியோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுவான். அது மனுஷ ரூபத்துல அவன் முன்னாடி வரும். மனுஷனா? அந்த மனுஷன் யாரா இருக்கும்? என்னது, நாகநாகரிகள் இன்னும் வரலையா? பூஜைக்கான நேரம் ஆயிடுச்சு. ஓம் நம சிவாய. அப்பதான் முதலா நான் மனுஷ வடிவத்தை எடுத்தேன். அவ கையில நாகமணி இருக்க. அந்த நாகமணியை பறிங்க. ஆகட்டும், அவர்கள் அனைவரையும் அழித்து விடு.
இன்று நான் எனது பரம பக்தர்களாகிய அனைத்து நாகங்களுக்கும் இச்சாதாரியாகும் வரத்தை அளிக்கிறேன். அதிலும் இந்த வரத்தை முதலில் அடைந்த எனது பக்தையை நான் இந்த நாக வம்சத்துடைய மிக உயர்ந்த தலைவியான ஆதிநாகினியாக அறிவிக்கிறேன். இந்த வரத்தை பெற்ற நீங்கள் எதிர்காலத்தில் எந்த தவறும் செய்யக்கூடாது. அற்புத சக்திகளை புத்திசாலித்தனத்துடன் நன்மைக்கே பயன்படுத்த வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே. போற்றி. ஓம் நம சிவாய. அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சிவனோட அருள் கிடைச்சிருச்சா? கடைசியா அந்த கபாலி கருணையை காட்டிட்டாரு. உங்க எல்லாருக்கும் சக்திகள் வந்துருச்சு. இனி நீங்க நாகநாகினிகள். சிவபெருமானோட அருளால வருங்காலத்துல நீங்க எந்த மனுஷ வடிவத்தையும் எடுக்க முடியும். அந்த அண்ணாமலையார் அருள் புரிஞ்சிட்டாரு. ஆதிசிவன் உன்னதான் முதல்ல இச்சாதாரி நாகமாக்கி இருக்காரு. அதனால நீ தலை சிறந்த ஆதி நாகினி ஆயிட்ட. ஓம் பரமேஸ்வரா, ஓம் நம சிவாய. ஜெகமாளும் ஈசனே, உன் பாதம் போற்றி போற்றி. நீ என்ன உளர்ற? நம்ம கழுகி இறந்துருச்சா? அந்த நாகங்களுக்கு அவ்வளோ துணிச்சலா? என் மகன் எங்க? ஆகாஷ் எங்க? ஆகாஷ்! நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நம்ம கழுகுகள் இறந்துருச்சா? ஆமா, நாகங்கள் அதை கொன்னுடுச்சு. அதுவும் சிவன் கோயில்ல வச்சு. அங்க என்னதான் நடந்துச்சு? என் கட்டளைப்படி நாகமணியை எடுக்க போனாங்க. அங்க இருந்த நாகங்கள் எங்களை தாக்கிடுச்சுங்க. அதுல எங்களுக்கு காயங்கள். நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா நான் கொல்லுவேன். வேணா ஆகாஷ், நீ அங்க போக கூடாது. நாம வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். நான் சொல்றதை கேளு. இல்ல, நான் கொல்லுவேன். அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லுவேன். ஆகாஷ் அமைதியா இரு. வேணா ஆகாஷ், சொன்ன கீழே போகாத. ஆகாஷ் வேணாம். நான் என்ன சொன்னேன்? ஆகாஷ சூரிய ஒளியில வெளியே போக கூடாதுன்னு சொன்னனே. அவன் கழுகு ராஜா. அவனோட பார்வையில இருந்து எப்பவுமே எதுவுமே தப்பவே முடியாது. அவன் அதை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுவான். அப்படி நடந்துருச்சுன்னா அந்த ஒளியே அவனை முழுங்கிடும். அவனை அதுக்குள்ள அடக்கிடும். இப்போ ஆகாஷ் அந்த தப்பதான் பண்றான். அந்த ஒளியை பார்த்ததுமே அதை நோக்கி அவன். என் பையனுக்கு எதுவும் நடக்க கூடாது. அவன் ஆகாஷ், ஆகாயம். அவன் ஆகாயத்துக்கு அரசன். அவன் சூரியனையே உள்ளடக்கினவன். அதோட ஒளிக்கதிர்கள் என் பையனை ஒண்ணும் பண்ண முடியாது. மகா சிவராத்திரி முடிஞ்சது. நாகங்களுக்கும் நாகினிகளுக்கும் முதல் முறையா இச்சாதாரையாகிற வரம் கிடைச்சது. அதனால எல்லாரும் அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா நான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவனை தேடிட்டு இருந்தேன். உதயா, நான் ஒன்று சொல்லவா? நீ நாகினியோட வடிவத்திலே ரொம்ப அழகா இருப்ப. இன்னைக்கு இந்த இச்சாதாரி உருவத்துல மனசை கொள்ளையடிக்கிற. நாகேஸ்வரி, இப்போதைக்கு நீ சொல்றதான் நான் நம்புற நிலைமையில இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னு நானே பார்த்ததில்ல. நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை நாகேஸ்வரி. நம்ம ஒன்னா வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்டவங்க. இணை பிரியா ஜோடி நாம. சரி உதயா, நான் தோத்துட்டேன். உதயா, கொஞ்சம் வெளியே வா. அது நீ தானே? யார் நீ? எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற. எனக்கே தெரியாது. நான் எப்படி இருக்கேன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நீ 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 என்ன பண்ற? இந்த அழகிக்காக நான் கண்ணாடியை காட்டுறேன். பாரு, இதான் நீ, அழகி.
யார் நீ? நாகேஸ்வரி, அது கழுகு, தப்பி ஓடிடு. இனி ஏன் கிட்ட இருந்து அதுதான் தப்பி ஓடணும். சக்திகள் வாய்ந்த ஆதி நாகினி நான். வேண்டாம் நாகேஸ்வரி. நான் உறுதியா சொல்றேன், நீ இங்க இருந்து தப்பி போகவே முடியாது. நீயே என் உயிரை பறிச்சிரு. உன் கையால செத்தா அது எனக்கு சுகந்தான். நீ எனக்கு சொந்தமாகணும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீ எனக்கானவ. என்ன விடு, விடுன்னு சொல்றல. உனக்கு ஒன்றும் இல்லையே? இன்னைக்கு அந்த கழுகு கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுச்சு. உனக்கு என்ன ஆச்சு? உன்னை அடிச்சது யாரு? நீ பழிவாங்க தானே போன? என்னால முடியல. அப்புறம் எதுக்காக போன? நல்ல வேலை அங்க நான் போனேன், பார்த்துட்டேன். உன் நிலைமைய நீயே பாத்தியா? உன்கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், வெளிச்சத்துல நீ நாகங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு. தோத்துட்டேன். என் இதயம் தோத்துருச்சு. இவன் அந்த ஒளிய பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவனுக்கு இந்த நிலைமை. இது நல்ல சகுனம் இல்ல ராஜா. அவ யாருன்னு தெரியல, ஆனா அவ இவனோட இதயத்தையும் மூளையையும் கட்டுப்படுத்திட்டா. அவ ஒரு அழகி. பிரபஞ்சத்திலேயே பேரழகி. நிலாவை விட அழகு. அந்த நிலாவே ஒரு பெண்ணா உருமாறி வந்திருந்தா. அழகு வைரம் அவ. காந்த கண்ணழகி அவ. அவ எனக்கு வேணும். அவ எனக்கு வேணும். எனக்கு அந்த நாகமணி வேணும். அந்த இச்சாதாரி நாகங்களுக்கு பாடம் புகட்டணும், பழி வாங்கி ஆகணும். அத பத்தி யோசி. யோசிக்கணுமா? முடிவே எடுத்துட்டேன்.
அப்ப சரி, நாம ஏதாவது பண்ணலாம். ஆனா முதல்ல நமக்கு அந்த நாகமணி வேணும். எடுத்துட்டு வருவேன். அந்த நாகமணி உங்களுக்கு தான். பிரபஞ்சத்திலே பேரழகி எனக்கு. இன்னொரு தடவை அங்க போறதுக்கான அனுமதி கொடுக்காதீங்க ராஜா. என் பையனை பாத்தீங்கல்ல, என்ன தைரியம் தான் அந்த நாகங்கள் என் பையனை தாக்கியிருக்கும். அதுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி என் பையன் நாகமணியை எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வந்தே தருவான். இவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரான்னா வரட்டும். அந்த பொண்ணு இங்க வந்தான்னா அந்த ஒலியை இங்கேயே நிரந்தரமா வச்சு அழிச்சிடலாம். ஆகாஷ், உனக்கு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வா. நாகமணியோட செத்த அந்த பொண்ணையை தூக்கிட்டு வா. நாளைக்கு அந்த நாகங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். மனுஷ உருவங்கள் கிடைச்சதுனால அதுங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். மொத்த கழுகு படைகளையும் கூட்டிட்டு போ. அதுங்க எல்லாத்தையும் அங்கேயே அழிச்சிரு. தூக்கிட்டு வருவேன். நாகமணி உங்களுக்கு. அந்த அழகி அவ எனக்குத்தான். அவ அங்க இருக்க வேண்டியவில்லை, இங்கதான் இருக்கணும். என்னோட நாகேஸ்வரி. அவளை நான் இங்க ராணி ஆக்குவேன். அவ என்னோட மகாராணி. புரோகிதரையா, இன்னைக்கு பூஜை நிறைவடைஞ்சதும் ஆதி நாகினியும் உதயாவும் ஆதி சிவன் சாட்சியா வாழ்க்கையில நிரந்தரமா ஒன்னாயிடுவீங்க. ஆதி யோகி ஆதி சக்தியும் மாதிரி. பரமேஸ்வரா, இந்த பூஜை முடிஞ்சதும் எங்க எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும் இருள் நிரந்தரமா விலகிடணும். தப்பு, ரொம்ப தப்பு. எல்லாரும் இங்கே இருங்க. இதுக்கப்புறம் நான் தனியாவே போறேன். ஆனா ராஜா எல்லாரும் ஒன்னா போய் தான் நாகமணியை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களை தனியா போக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு தலைவன் நான் தான். ஆனா அவர் தான் எனக்கு ராஜா. அப்போ நான் யாரு? நான் உன்னோட இளவரசன். என்னோட கட்டளை எல்லா கட்டளைக்கும் மேல. இனிய வழியில குறுக்கிடாத. முடியாது. என்ன ஆனாலும் ராஜா உங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. எவ்வளவு துணிச்சல் இருந்தா மறுபடியும் இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப. நான் இன்னைக்கு செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
என் தேவதை எங்க இருக்கா? என் தேவதை எங்க? எங்க கழுகு வம்சம் செஞ்சதை நினைச்சு, இன்னைக்கு நான் செஞ்சதை நினைச்சு இப்ப நான் ரொம்ப வெட்கப்படுறேன். கோயிலுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடு. நீயா என்ன கூப்பிடுற வரைக்கும் என்னால கோவிலுக்குள்ள வர முடியாது. ஐயோ கடவுளே, இவன் சாக போறான். அதனாலதான் மன்னிப்பு கேக்குறான். இது இவனோட கடைசி ஆசை நினைக்கிறேன். வேண்டாம் ஆதிநாகினி, இந்த கழுகுக்கு கோயிலுக்குள்ள வர அனுமதி கொடுக்காத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கோவில். இங்க யார் வேணா வரலாம். இவனோ காயமடைஞ்சிருக்கான். நாகேஸ்வரி, நீ என்ன சொல்ற? புரோகிதர் ஐயா, நாங்க எல்லாருமே இப்ப மனித வடிவத்துல இருக்கோம். மனித தன்மையோட நடந்துக்கணும். நீ உள்ள வரலாம். ஆதி நாகினியான நான் கழுகான உங்களை இந்த கோயிலுக்குள்ள வர அனுமதிக்கிறேன். உள்ளவா, நான் உன்னை வரவேற்கிறேன். நீங்க ரொம்ப நல்லாவே சண்டை போட்டீங்க செல்லங்களா. நான் வேணும்னு தான் உங்க கூட சண்டை போட்டு இந்த நிலைமைக்கு ஆளானேன். அப்பதான் அவங்க என் மேல கொஞ்சமாவது இறக்கப்படுவாங்க. இறக்கப்பட்டு என்ன கோவிலுக்குள்ள அனுமதிப்பாங்க.